Welcome back, dear children. We'll continue with the remaining part of Unit 4 from your Standard 7 Physical Science Term 1, Atomic Structure Part 2. In the last video, I discussed about the three scientists who have come up with the structure of atom. The first model was proposed by Dalton in the year 1808. He said that the atom is a hard and solid sphere. In the year 1897, Thomson proposed a model in which he said atom is like a watermelon in which the negatively charged electrons are embedded. And next comes the Rutherford's model in the year 1977. He says that atom consists of large amount of empty space and only very small amount is a positively charged nucleus. Now we will learn further about the Rutherford's model. Evolution of atomic structure of 5 elements. So in the 5 elements, fire, earth, air, adella vechi da vandu nammaloda matter is made up of all these 5 elements, main elements அப்படின்னு சொல்கிறாங்க. டால்டன் வந்துட்டு ஒரு சாலிட் ஸ்பியராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜே தாம்சன் வந்து வாட்டர்மெலான் மாதிரி ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எம்பெடட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரூதர்ஃபோர்ட் இந்த இயர் 1911 ஒரு ப்ரப்போஸ்ட் தியரி will be seeing the detail now. Rutherford என்ன சொல்கிறாருன்னா, from these inferences Rutherford presented his theory of structure of atoms. அவரை பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கோல்டு ஷீட்டில் ஆல்ஃபா பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆல்ஃபா ரேஸ் பாஸ் பண்ணி அது பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஃபார் திஸ் தியரி ஹி வாஸ் அவார்டட் த நோபல் ப்ரைஸ். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை இவர் தான் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறாரு. ரூதர்ஃபோர்ட் தான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை டிஃபைன் பண்ணுறாரு. எப்படி டிஃபைன் பண்ணுறாருனா, ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ், positive charged nucleus and negatively charged electrons. In the electrons will be revolving in an orbit. இதுதான் empty space அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு Rutherford. So Rutherford's theory proposed that the nucleus at the center of atom has positive charge. Nucleus centerல இருக்கிறது positive charge இருக்கும். Most of the mass of atom is concentrated in the nucleus. So atomோட full massுமே இந்த nucleusல தான் இருக்கும். Mass of the atom அப்படினாவே nucleus. Negative second point, negatively charged electrons வந்து revolve around the nucleus in specific orbit. Negatively charged electrons orbita இந்த nucleus சுற்றி orbita இப்படி circle ஆகிட்டு இருக்கும், revolve ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். Third one, in comparison with the size of atom, the nucleus is very 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 small. ஆட்டமோட சைஸ் இவ்வளோ அப்படின்னா அதில் இருக்க நியூக்ளியஸ் ரொம்ப 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 ஸ்மால் அப்படிங்கிறாரு. Do you know you have around 7 billion atoms in your body, yet you replace about 98 of them every year. நம்ம பாடியில் 7 பில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஆட்டமும் டெய்லி ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 98% வந்துட்டு எவ்ரி இயர் ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும், புதுசாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நத்திங் இஸ் பர்மனெண்ட், எவ்ரிதிங் கீப்ஸ் சேஞ்சிங். ஈவன் த ஆட்டம் தான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஒரு சப்ஸ்டன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பாடி ஆட்டமால் மேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற ஆட்டமே எவ்ரி செகண்ட் இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங், எவ்ரி இயர் இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். ஸோ நத்திங் இஸ் பர்மனெண்ட். So everything is like that only. Now we'll come to the next point, 4.3, the subatomic particles. இப்போ subatomic particles, atom பார்த்தோம், atomல இருக்கிற என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு பார்த்தோம். ப்ரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ subatomic particles பற்றி பார்க்கலாம். The discoveries made during the 20th century prove that atom of all elements are made up of smaller components. So இன்னும் ஃபர்தர் இந்த ரூதர்ஃபோர்ட் மாடலுக்கு அப்புறமா இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆட்டம் வந்துட்டு நிறைய ஸ்மால் காம்பனன்ட்ஸால் மேட் ஆகிருக்குன்னு தே ஆர் ஃபவுண்ட் அவுட், டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. வாட் ஆர் த ஸ்மாலர் காம்பனன்ட்ஸ்?
electrons, proton and neutron. An electron from hydrogen atom is no different from the electron of carbon atom. எல்லா ஆட்டமோட ஹைட்ரஜன் ஆட்டமாக இருந்தாலும் இல்லை கார்பன் ஆட்டமாக இருந்தாலும் எல்லா ஆட்டமுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரான் தான் இருக்கும். இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜன் ஆட்டமோட எலக்ட்ரானும் ஆக்சிஜன் ஆட்டமோட எலக்ட்ரானும் எல்லா எலக்ட்ரானுமே சேமாக தான் இருக்கும். எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னால் அது சேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் சேம் மேனர் அதே மாதிரி ப்ரோட்டான் also proton and neutron of all elements also have the same characteristics. அது மட்டும் இல்லாமல் மற்ற எலிமெண்ட்டில் இருக்கிற எல்லா ப்ரோட்டானும் நியூட்ரானும் எல்லாத்துக்குமே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. These particles that make up the atom are called the subatomic particles. அந்த மாதிரி ஆட்டமை மேக் பண்ணுற பார்ட்டிகல்ஸ்க்கு பேர் subatomic particles. So what are the subatomic particles? Atom consists of electron, proton and neutron. Protons எப்படி இருக்கும்? Protons are positively charged particles and is located in the nucleus. Protonsக்கு positive charge இருக்கும். அது எங்கே இருக்கும்? நியூக்ளியஸில் இருக்கும். Its positive charge is same magnitude as that of the electrons negative charge. ஸோ இங்கே எத்தனை ப்ரோட்டான்ஸ் நியூக்ளியஸ்குள்ளே எத்தனை ஒரு 10 ப்ரோட்டான்ஸ் இருக்குது பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னா அத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் இருக்கும். 10 electrons, equal amount of electrons, equal number of protons and equal number of electrons will be in an atom. So positive charge is of same magnitude. Magnitude na number count is same as the electrons negative charge. Next we'll see the neutron. Neutron is inside the nucleus. The neutron does not have any charge. Protonum neutronum nucleus குள்ள இருக்கும். Protonum neutronum. Neutronக்கு எந்த சார்ஜுமே இருக்காது. Neutral charge. Expecting hydrogen protium, the nuclei of all atoms contain neutron. ஸோ ஒரே ஒரு ஆட்டமில் இருக்கிற நியூக்ளியஸ்க்கு மட்டும்தான் என்ன இருக்காது? நியூட்ரான்ஸ் இருக்காது. அது எதுனா ஹைட்ரஜனோட புரோட்டியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் தான். அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் புரோட்டியம்க்கு மட்டும்தான் நியூட்ரான்ஸ் இருக்காது நியூக்ளியஸ்குள்ளே. மற்ற எல்லா எலமெண்ட்டுக்குமே நியூக்ளியஸ்குள்ளே புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். Electron. This is a negatively charged particle. Electron negatively charged particle. Electrons revolve around the nucleus of an atom in specific orbit. So electrons வந்துட்டு நியூக்ளியஸை சுற்றி ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். Similar to the earth. The mass of electron is negligible as compared to that of the proton. எலக்ட்ரானோட மாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்கு மாஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் கம்பேர் டு த மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் ஆர் நியூட்ரான். நியூக்ளியஸோட மாஸை கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட மாஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஹென்ஸ் த மாஸ் ஆஃப் ஆட்டம் டிபெண்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இன் த நியூக்ளியஸ். ஸோ மாஸ் ஆஃப் த ஆட்டம் அப்படின்னாவே நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ப்ரோட்டானையும் பாசிட்டிவ்லி சார்ஜ் நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ் நியூட்ரான்ஸையும் பொறுத்து தான் மாஸ் ஆஃப் த ஆட்டம் இருக்கும். Protons and neutrons are of two types. Are the two types of particles in the nucleus of the atom. So nucleus of the atom la என்னென்ன types இருக்கு particles? Protons, neutrons. They are called nucleons. இது ரெண்டையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா nucleons அப்படின்னு சொல்லலாம். Nucleons தான் is equal to the mass of the atom. The total negative charge of all the electron outside the nucleus is equal to the total positive charge in the nucleus. So outside the nucleus இருக்கிற எல்லா negative charged electrons outside the nucleus is equal to the positively charged protons inside the nucleus. Thus makes the atom electrically neutral. So total positive charge is equal to total negative charge. அதனால இந்த atom totally electrically neutral இருக்கும். Atom is electrically neutral. Here are the tabulation given charge and mass of subatomic particle. It's very important. Particle, என்னென்ன particle? Subatomic particle, proton, electron and neutron. So first, யார் இது find out பண்ணா proton இருக்கு அப்படின்னு? Rutherford. Electron, Sir J.J. Thomson. John Joseph Thomson. Neutron, James Chadwick. அப்படிங்கிறவர் தான் நியூட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஸோ சிம்பிள் proton को small p,
எலக்ட்ரானுக்கு ஸ்மால் இ, நியூட்ரானுக்கு லோவர் கேஸ் n. சார்ஜ் புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ்லி சார்ஜ், நியூட்ரான் நியூட்ரல் சார்ஜ், அதாவது ஜீரோ சார்ஜ், சார்ஜே இருக்காது. புரோட்டானோட மாஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் மோர் ஆர் லெஸ் சேம் மாஸ் இருக்கும். எலக்ட்ரானுக்கு தான் இருக்கிறதுலையே கம்மியான மாஸ் இருக்கும். இதே புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சேம் மாஸ் இருக்கும், அதுதான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பொறுத்து தான் ஆட்டமோட மாஸ் அப்படின்னாவே இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நியூக்ளியான்ஸ், தட் இஸ் protons plus neutrons. Protons and neutrons have same mass, that is 1.6726 into 10 power minus 27, which is greater than the electron mass, which is 9.1 into 10 power minus 31. Activity 2. Let us learn the characteristics of subatomic particle through the following activity. Label the parts in the diagram and answer the following. First label பண்ணுங்க. இங்கே என்ன எழுதுவீங்க? ஸோ இது என்னது? பாசிட்டிவ். 1க்கு proton, positively charged na proton. Second one, எந்த சார்ஜுமே இல்லை, அப்போ நியூட்ரான். Third one, negatively charged, அப்போ எலக்ட்ரான். So first one க்கு positively charged particles க்கு பேர் proton, negatively charged particle க்கு பேர் electron. Negative charge na electron. எந்த சார்ஜுமே இல்லை நியூட்ரல் அப்படின்னா நியூட்ரான். I'll show you. Write this in your book. Positively charged proton, no charge neutron, negatively charged electron. So first one proton, second one electron, third one neutron. 4.4 atomic number and mass number. This we'll learn in your next class. Before that, look at this. Is the structure of atom the same as the structure of solar system? Yes, it is similar to the solar system. It has a core center called the nucleus and it has path called orbits around the nucleus. So core or center இருக்கு. நம்ம structure of solar system மாதிரியே தான் நம்மளோட ஆட்டமோட ஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஸோ நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, அப்புறம் அதை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறது எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆர்பிட். நவ் வில் டிஸ்கஸ் த புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ். Choose for second question. The subatomic particle revolve around the nucleus is called, in the subatomic particle, electron. Dash is positively charged, third one, proton. Fill in the blanks. First one, the smaller particle found in the atom is called subatomic particle. Second one, the nucleus has protons and neutrons. Third one, the dash revolved around the nucleus, electrons. Match the following. ரெண்டு மட்டும், second one and fifth one மட்டும் write பண்ணுங்க. Remaining we'll see in the next class. Second one, neutral particle க்கு பேரு neutron. Positively charged particle க்கு பேரு proton. Fourth topic, true or false. Second one, the electrons are positively charged. False. Underline positively and write negatively. Negatively charged electrons na. Third one, an atom is electrically neutral. True. Fourth one, the nucleus is surrounded by proton. No, nucleus சுத்தி என்ன இருக்கு? Electrons இருக்கு. Underline proton and write electrons. It is false. Complete the analogy. First one, sun, nucleus marina, planets, electrons. Planets la sun சுத்தி வருது. இதுங்க atom சுத்தி nucleus சுத்தி என்ன வருது? Electrons revolve ஆகுது. So answer is electrons. Next we'll see the question answers. Write it in your subject note. Seventh topic, give very short answer. Question number correctா write பண்ணுங்க. Question number 4, what is the characteristics of proton? Proton எப்படி இருக்கும்? The proton is positively charged particle and is located in the nucleus. Its positive charge is of same magnitude as that of the electron's negative charge.
ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ நியூக்ளியஸ்குள்ளே அவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவுட் சைடில் இருக்கும், அவுட் சைட் த நியூக்ளியஸ் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஃபிஃப்த் ஒன், வை நியூட்ரான்ஸ் கால்ட் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ்? ஏன் நியூட்ரான்ஸை நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறோம்? ஆன்சர், நியூட்ரான்ஸ் ஆர் பார்ட்டிகல்ஸ் இன் அன் ஆட்டம் தட் ஹாவ் அ நியூட்ரல் சார்ஜ், ப்ராக்கெட்டில் நோ சார்ஜ். They are not positive like protons, they are not negative like electrons, so they are called as neutral particles. Since முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த ஆட்டமில் இருக்க நியூட்ரான்ஸ்க்கு எந்த ஒரு சார்ஜுமே இல்லை, அதனால் இட் இஸ் கால்ட் நியூட்ரல் பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன், ninth topic, answer in detail question 1. Draw the atom structure and explain the position of subatomic particles. Write this in your subject note. Heading போட்டுக்கோங்க, structure of an atom. இதுதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். உள்ள ஒரு நியூக்ளியஸ் போட்டுக்கோங்க, அதில் பாசிட்டிவ் அண்ட் எந்த சார்ஜுமே இல்லாமல் வெறும் எம்டி ரவுண்ட் சர்க்கிள்ஸ் போட்டுக்கோங்க. அதுதான் நியூட்ரான்ஸ். பாசிட்டிவாக இருக்கிறது ப்ரோட்டான், அதுதான் ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுறது நியூக்ளியஸ். அதை சுற்றி ஆர்பிட்ஸில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறது எலக்ட்ரான்ஸ். Position of subatomic particles அப்படின்னு எழுதிக்கோங்க. And atom consists of 3 subatomic particles. They are protons, electrons and neutrons. First point, inside the margin la write பண்ணுங்க. The nucleus of atom contains the proton that is positively charged and the neutrons which has no charge. The outermost region of the atom are called the electron shells and contain the electrons that is negatively charged. The third point, the protons have a positive charge while neutrons have a neutral charge. The electrons circle around the nucleus of atom, they are negatively charged. Answer in detail the third question. What are nucleons? Why are they called so? Write the properties of nucleons. Nucleons பத்தி பார்க்கலாம். First point, inside the margin, nucleons or subatomic particles, அதாவது proton and neutron ரெண்டும் சேர்ந்தா தான் nucleon, which are located in the nucleus of the atom. Second point, neutron and proton exist within the nucleus of atom. Together they are called nucleons. Properties of nucleons. Nucleons எப்படி இருக்கும்? Proton and neutron have the same mass as if they are identical particles that differ only in their electric charge. Charge மட்டும் தான் differ ஆகுது, அது ரெண்டுக்குமே same mass தான் இருக்குது. B, the protons carries a positive charge +1 and the neutron is neutral. The size of nucleon is about 1:6 fm, அதாவது femtometer. அப்படி தான் அதை மெஷர் பண்ணுவாங்க, மெஷரிங் யூனிட் ஆஃப் நியூக்ளியான். D, the force that holds the nucleus together is very short range. அந்த நியூக்ளியஸ் வந்துட்டு கிட்ட வச்சிட்ருக்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஏரியாவை தான் அது கம்மியான ஏரியா தான் அதோட வித் இருக்கும். So till this you will be writing in your subject note. So that's all for today's class. Thank you. Have a great day.